கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனி அநேகர் கேள்வி கேட்கறது உண்டு, உண்மையாகவே ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரா, இல்லை சத்துருவனை மேற்கொள்ளுதா? சிலவர் பார்த்தீங்கன்னா நானா பேசுகிறேனா இல்லை எனக்குள்ள அசுத்தாவி இருக்குதான்னு அவங்களுக்குள்ள தானாக சந்தேகப்பட்டுப்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த சத்தியம். இந்த குணதிசயம் உனக்குள் இருந்தால் சாத்தான் கிரியை செய்கிறான், இதை விட்டு விலகு. 1 யோவான் 3:8 வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பாவம் என்பது பிசாசினால உண்டாக்குறது. கீழ்ப்படியாமல் போகிறது, முறுமுறுத்துறது, பரியாசம் பண்ணுறது, இதெல்லாம் சத்ருனால வந்த கிரியைகள். இப்போ ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் இருந்தால் பாவ செயல் அவனுக்குள்ள இராது. நீங்கள் படிச்சிருக்கலாம், உங்கள் சகோதரர் படிக்காமல் இருக்கலாம், நீ எல்லாம் ஏன்டா என் மூஞ்சின முடிக்கிற என்று சொல்லி சில படித்த சகோதரர்கள் படிக்காத கூட வந்த சகோதரன் என்ன பண்ண பகைப்பார்கள். இது வேதம் அழகாக சொல்கிறது. தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் எவன் மனுஷன் கொலைபாகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலையாது என்று அறிந்திருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. சகோதரன் என்றால் என்ற தாய் தகப்பன் கூட பிறந்தா சகோதரனா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரும் உங்களுக்கு சகோதரன். ஆலயத்துக்கு வர அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் அத்தனை பேரும் சொந்த சகோதரன் சகோதரிகளும் ஏற்றுக்கொள்ளுங்க. திருவந்தில் பங்கேற்கும் போதோ காணிக்கு செலுத்தும் போதோ உன் சொந்த சகோதரன் பகை இருந்தால் அவனை மன்னித்த பிறகு நீ என்ன செய், இந்த காணிக்கையை போடும். உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளாத கர்த்தர் உன் ஆத்துமாவை ஏற்றுக்கொள்ளுவாரா? எபேசியர் 4:32 பரமபிதா மன்னித்து போட ஒருவர் பாவத்தை தயவாய் மன்னிங்கள். ஆலயத்துக்குள்ள வரும்போதோ திருவந்தில் பங்கேற்கும் போதோ உன் தகப்பன் மேலேயோ சகோதரன் மேலேயோ எந்த பகை இருந்தாலும் மன்னித்து விட்டு உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 22:37-40 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்த காரணமே அன்புதான். அந்த அன்பு இல்லைன்னா உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த அன்பு சங்கீதம் 133:1-3 வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறது உன் கோபத்தை தணிக்க கடவுது. நீ பிசாசுக்கு இடம் கொடாதபடி காத்துக்கொள். உன் சத்துருவு எப்படி மேற்கொள்வது? இந்த அன்பு இருந்தாதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். வேறு அன்பு இல்லாத தேவனை அறியான். உன் வாழ்க்கையில் ஒரு பாஸ்டர் பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம், பெரிய வரம் பெற்றவனாக இருக்கலாம், ஒரு சபையை கட்டி கொடுக்கலாம், என்ன வேணால் செய்யலாம், ஆத்மாதாயம் பண்ணலாம். அவங்ககிட்ட அன்பு இல்லாதவனா அவன் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஆண்டு சொல்ல, உன் முழு இதயத்தோடு என்னை நேசிப்பது பிறரை நீனும் நேசிப்பாயாக. ஆனால் இயேசு தேவனை எடுத்துக்கொள்றான்னு சொல்லும் போது அந்த இடத்துல தன் தாயை அனாதையை விடலை. தன்னுடைய இடத்துல 12 சீசர்கள் யோவான் உனக்கு மகனாக இருப்பான். யோவான் இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தா. இதுதான் சகோதரர்கள். இயேசு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். இயேசு இருந்த இடத்துல
ஒரு யோவான் சாந்தா சகோதரனை ஏற்றுக்கொள்ளலாம், இவ்வளோ கிருபை. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கூட பிறந்துட்டு ஒரு சகோதரனையோ சகோதரியோ சபைக்குள்ளோ நேசிக்காமல் இருந்தால் ஆண்டவரே சொல்கிறார், உன் காணிக்கை எனக்கு வேண்டாப்பா. அதுக்கப்புறம் ஆண்டவரே என் ஆத்மாவை ஆசீர்வதியும்னா உன் காசையே தூக்கி போட்டார். உன் ஆத்மா குப்பைக்கு தான் போகும். ஆண்டவரே உன் பாவங்களை மன்னிக்கும் போது நீ நினைக்கிறியே, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதா, எனக்குள்ள அசுத்த ஆவி இருக்குதா? 2 விதமான கேள்வி உனக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே நீ மற்றவங்களை மன்னிக்காவிட்டால் சத்துருவுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிறான், தேவன் இல்லை. இயேசுவை பரியாசம் பண்ணார்கள், தன் ஆடைகளை கலைத்தார்கள், ஈட்டி அடிக்கப்பட்டார்கள். பிதாவே இவங்களை மன்னியும். சிலுவையில் இருக்கிற மட்டும் கடைசி மட்டுமே இந்த உலகத்தை மன்னிச்சு போனார். ஏன்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுக்காகவே அவர் காயப்பட்ட கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் மன்னிக்கல அப்படின்னா நம்ம இன்னைக்கு செத்துருப்போம். இன்னைக்கு நம்ம கிருபை காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவன் கிரியே இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே யாராவது மன்னிக்காம இருந்தா உனக்குள்ள தேவன் இல்லை, சத்ருவனை மேற்கொள்கிறான். அதை நீ தூக்கி போடும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆற்றுவார். கண்கள் போடி நம்ம ஜெபிப்போம். இந்த உலகத்தில் குறையில்லாத மனுஷனை யாருமே இல்லை. அந்த குறையை மன்னிச்சு நீ மன்னிக்கும் போது ஆண்டவன் குறைவுகளாம் கிறிஸ்துவேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றி கொடுப்பா. ஆண்டவரே என் பிள்ளைகளை மன்னித்து யாராவது மன்னிக்க இருந்தா ஜெப நேரத்தில் எல்லாம் முழங்கால் படிட்டு, என் சகோதரன் சபையில் சகோதரனை சகோதரியை பகைச்சேன், என்னை மன்னிச்சுக்கொண்டு சொல்லி பரமபிதா உடனே உனக்கு ஆளுகை செய்வா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.